டேய், நீ சொல்ற காரணங்கள் எல்லாம் நினைச்சா எனக்கு வேடிக்கையா இருக்குடா. கண்ணு தெரியலங்கிறதுக்காக கண்மூடித்தனமா நம்புறது என்னவோ முட்டாள்தனமா தோணல. இப்படியாடா எல்லாரையும் நம்பி ஏமாந்து வந்து நிப்ப? டேய், நான் என் குடும்பத்தை தான்டா நம்பினேன். ஏய், இன்னொரு வாட்டி அவங்களெல்லாம் குடும்பம்னு சொல்லாதடா. அவங்கெல்லாம் குடும்பமே இல்லை, கொள்ள கூட்டம். வெறும் லெதர் ஃபேக்டரியோட அக்கௌண்ட்டை மட்டும் தான்டா ட்ராக் டவுன் பண்ண. தேட தேட பா, அவங்க உனக்கு எவ்வளவு ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? தப்பான செக்ஸ், பொய்யான வவுச்சர்ஸ், ஃபேக்கான பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஆனா அது அத்தனையுமே லீகலா மாத்திருக்காங்க, அதுவும் உன் கையெழுத்தோட. என்னடா சொல்ற? உண்மையை தாண்டா சொல்றேன். எனக்கு என்னமோ எல்லாமே திட்டம் போட்டு நடக்கிற நாடகம் மாதிரி தாண்டா இருக்கு. இனிமே நீயே நினைச்சாலும் அவங்கள எதுவுமே பண்ண முடியாது. என்னடா இப்படி சொல்ற? உண்மையை தாண்டா சொல்றேன். இட்ஸ் a perfect crime. ஒரு மாஃபியா கேங் ரேஞ்சுக்கு எல்லா கிரிமினல் தனத்தையும் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாம பக்காவா பண்ணியிருக்காங்க. இப்ப நான் என்னதான்டா பண்றது? நான் ஒன்று சொன்னா நீ செய்வியா? சொல்லுடா. இப்போதைக்கு அமைதியாரு, எதுவுமே செய்யாத. என்னடா சொல்ற? இது வரைக்கும் நம்ம செக் பண்ணது எல்லாமே வெறும் சின்ன கணக்கு தான். அதுவும் உன்னோட 4 ஃபேக்டரியோட வரவு செலவு கணக்கு மட்டும்தான். இதுக்கே இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் நடந்திருக்குன்னா உன் முழு சொத்து விவரத்தையும் புரட்டி போட்டு பார்த்தா அதுல என்னென்ன சதி நடந்திருக்குமோ. இதெல்லாம் தரவா செக் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்டா. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லடா. நான் என் ஆடிட்டர் வர சொல்றேன். டே போன விடா, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. டேய், என்ன அவங்க இவ்வளவு ஏமாத்திருக்காங்க? இதுக்கு மேல அவங்களை விட்டு வைக்க சொல்றியா? முடியாது, முடிக்கிறேன். அவனுக்கு கதையை முடிக்கிறேன். அந்த துரோகிங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டே இப்படி ஆவேசப்படுறதுக்கோ ஆத்திரப்படுறதுக்கோ இது நேரம் இல்லை. நீ அவங்க கதையை முடிக்கிறதுக்குள்ள அவங்க உன் கதையை முடிச்சிட்டாங்கன்னா நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றா. உன் மாமனுங்களெல்லாம் பார்த்தா சில்லறை கிரைம் பண்ற ஆளுங்க மாதிரியே தெரியல. இப்படி கோடி கணக்குல ஃபினான்ஷியல் ஃபோர்ஜரி பண்றவங்கெல்லாம் பயங்கரமான பேக்கப் வச்சிருப்பாங்க. உண்மை வெளியே தெரியாம இருக்க அவங்க எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நம்ம பொறுமை மட்டும்தான்டா. இங்க யாரையும் நம்ப முடியாது சந்தோஷ். உனக்கு இது வரைக்கும் எந்த உண்மையும் தெரியாம ஒரு சின்ன சந்தேகம் கூட வராம இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? உன் ஆடிட்டர்லேருந்து உன் வீட்டு வாட்ச்மேன்லேருந்து டிரைவர் வரைக்கும் அவங்களோட ஆளாக தான் இருக்கும். இட்ஸ் பிளடி ட்ராப் மேன். நீ எலிப்பொறியில் மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்க. உன்கிட்ட பொய்ய நடிச்சு அடி முட்டாளா ஆக்கி வச்சிருக்காங்க சந்தோஷ். கண்மூடித்தனமா என்ன சுத்தி இருந்தவங்களை நம்பினது என்னோட தப்பு தான். அதுக்காக நான் கஷ்டப்படலாம். செல்வி ஏண்டா கஷ்டப்படணும்? அவ என்னடா தப்பு செஞ்சா? என்னடா குழந்தை மாதிரி? அவங்கள ஏன் பெத்த தகப்ப ஸ்தானத்துல வச்சிருந்தேனடா. நீ தகப்பன் ஸ்தானத்துல தாண்டா வச்சிருந்த. ஆனா அவங்க உன்னை கைப்புள்ள மாதிரிலே ட்ரீட் பண்ணியிருக்காங்க. டே விடுறா. நடந்ததை பத்தி யோசிச்சா தேவையில்லாம மன கஷ்டம் தான் வரும். எனக்கு ஒரு 20 நாள் டைம் கொடு. அவனுங்க ஜாதகத்தை நான் புரட்டி காட்டுறேன். ஏய், என்னடா அப்படி பாக்குற? கண்டிப்பா அவங்க ஜாதகத்தை நான் புரட்டி காட்டுறேன்டா. அவனுங்க பண்ண ஃபோர்ஜரி, ஃப்ராடுத்தனம் எல்லாத்தையும் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணி அவங்கள ஜெயில தள்ள நான் ஏற்பாடு பண்றேன்டா. இதெல்லாம் நடக்குமாடா? ஏய், ஏன்டா நடக்காது? எல்லாம் நடக்கும். முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாம அவங்க வழியில போய் அவங்கள மடக்கணும். ஆனா அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா அடுத்து நீ அடிக்க போற அடியிலேருந்து அவங்க தப்பவே கூடாது. ஒரே அடி, அது பலமான அடியா இருக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இனிமே அவங்க உன்னை எவ்வளோ கோவப்படுத்தினாலுமே உனக்கு கோவமே வரக்கூடாது. செக்ல சைன் வாங்கினாலும் சரி, உன் கண்ணு முன்னாடி உனக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சாலும் சரி, நீ எதுக்குமே ரியாக்ட் பண்ணவே கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கண்ணு தெரியாத முட்டாள், அவ்வளோதான். புரியுதா? எல்லாரும் கெட்டவங்க தெரிஞ்ச பிறகு அவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கலடா. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இவ்வளோ பெரிய துரோகத்தை தாங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அவங்க ரொம்ப சாமர்த்தியமா
உன்னை சுற்றி வளவிரிச்சிருக்காங்க. அதிலிருந்து நீ புத்திசாலித்தனமாக தான் தப்பிக்க பார்க்கணும். இப்போ அவசரப்பட்டா எல்லாம் வீணாயிடும். இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு வெறி ஏறுதுடா. எனக்கு வர்ற கோவத்துக்கு எல்லாரையும் கொன்னரலாம் தோணுதுடா. எங்க என்னோட பொறுமையை நான் இழந்துருவேணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமா இருக்குடா. டேய், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்க போகுது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. அவங்களுக்காக ஒரு 20 நாள் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும்டா. ஏன்டி அழுற? அம்மாடி இவரு ஏதாவது திருடன் வந்திருப்பான். அவன் அப்பாவை தாக்குதாம வந்திருப்பான். நீ பயப்படாத. பாரு, அப்பா சிங்கம் மாதிரி இருக்கமா. நேரம் கால தெரியாம காமெடி பண்ணாத, கொமட்லயே குத்துவேன். ஏய், இப்போ எதுக்கடி அழுற? சொல்லிட்டு அழுவேண்டி. போச்சுமா, எல்லாமே போச்சு. இன்னைக்கு நான் அவ்வளவுதான் காலி. கையில ஏதாவது கெட்ட கனவு இது கண்டையாடா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா. அப்பா கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? எனக்கு கனவெல்லாம் பிரச்சனை இல்ல, நீங்க தான் பிரச்சனை. ஏய், விஷயம் என்னன்னு சொல்லண்டி. இங்க பாரு, இப்ப புரியுதா? ஒண்ணுமே புரியலடா. ஐயோ அப்பா, உங்களுக்கு எதுவுமே புரியாது. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. மா, நல்லா உத்து பாருமா. மணி என்னமா ஆகுது? 8 இல்லம்மா, 8:05. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்ன இப்போ வா? உன்னை நான் எத்தனை மணிக்கு எழுப்ப சொன்னேன்? நீ அசால்ட்டா 8:05ங்கற. பாரு, போச்சு, எல்லாம் போச்சு. அம்மாடி, நீ அழுவாத கட்ட. நீ ஸ்கூலுக்கு லேட்டானா நான் தானே வந்து பேசுவேன். அதே மாதிரி நீ வேலை செய்யற இடத்துலயும் அப்பா வந்து பேசுற. அப்பா மீசையை பார்த்தா அவாவே கிடுகிடுன்னு நடுக்குவாடா. இப்ப நாம என்ன தப்பா சொல்லிட்டோம்? எதுக்கு இவங்க 2 பேரும் நம்மளை முறைக்கிறாங்க? சரி சரி, நேரத்தை வீணாக்காம குளிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு. நான் நேரத்தை வீணாக்குறேனா? அப்படியே கலகாணி எடுத்து அடிச்சனா? நீ தான் பொறுப்பு இல்லாம சோம்பேறி ஆட்டம் இருக்க. ஏய், இன்னாடி அம்மாவியே அடிப்பேங்கற, சோம்பேறிங்கற? எங்க இருந்து வந்து இந்த கோவம் உனக்கு? எங்க இருந்து வர? எல்லாம் இங்க இருந்து தான் வர. என்ன திட்டுவீல? இப்ப வாங்கிட்டு. யோ, நானே கடுப்புல இருக்க. விருப்பத்திரியா? எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. என்ன நான் உன்னை 6 மணிக்கு தானே எழுப்ப சொன்னேன். ஏன் நீ என்ன எழுப்பல? 6:05க்கு ஒரு தரம், 6:10க்கு ஒரு தரம், 6:20க்கு ஒரு தரம்னு உன் காதுல கூவிட்டு இருந்தது யாரு? நான் உன்னை எழுப்ப தானே சொன்னேன். நீ வந்து கூவுன. அப்படி கேளு கையில. பெரிய கொண்ட சேவல கூவுறா. ஒரு காபி கிபிய போட்டு கொடுத்திருந்தா புள்ள தானா எந்திரிச்சுக்க போகுது. சோம்பேறி சோம்பேறி. யாரு சோம்பேறி? கைய நீட்டி பேசுற? தெரியுமா? உடைச்சிருக்க பாத்துக்க. ஐயோ, போச்சு போச்சு, என் வேலையே போச்சு. ஏய் கையில, ராத்திரி பூரா நீ தூங்கவே இல்லடி. ராத்திரிலாம் அந்த வெட்டி பையன் என்ன பண்றா ஏது பண்றான்னு பார்த்து பார்த்தே உன் பொழப்பெல்லாம் போகுது. நீ சரியா தூங்கி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அதான் பாவம் புள்ள தூங்கட்டுமேன்னு விட்டேன். மா, நீ வாயை மூடு. இந்த அம்மா சென்டிமெண்ட்ல ஐடி கம்பெனில வொர்க் அவுட் ஆகாது. இன்னைக்கு எனக்கு கிளையன்ட் மீட்டிங் மா. நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு போகல, அந்த வெள்ளைக்காரன் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவான். ஐயோ, இப்ப நான் அங்க போய் என்னமா சொல்லுவேன்? உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிருக்கையில கொன்னுடுவேன். ஐயோ, டைம் வர ஆயிட்டே இருக்கு. இதுக்கு மேல டிராபிக்ல பஸ்ஸும் கிடைக்காது, ஆட்டோவும் கிடைக்காது. ஐயோ, எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஏய், இவ போட்டோ இங்க எங்க வந்துச்சு? ஏன் இது இங்க இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இதான் உனக்கு ரொம்ப முக்கியமா? நாசமா போறவன் அவன் தான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான்ல. அவன் போட்டோவை பார்த்து நீ நைட் எல்லாம் உருகிட்டு இருந்தா இப்ப பாரு, உன் வாழ்க்கை தான் கெட்டு போகுது. அவனை நேர்ல பார்த்தாலையும் பிரச்சனை, போட்டோ ரூபத்திலயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் நான் பண்ண பாவம்.
அடி பாவி, தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய தூக்கி அப்படியே மாப்பிள்ளை மேல போடுறிய. நீ சாதாரண ஆளு இல்லடி, உலக மகா டங்கா மாதிரி. அம்மாடி கையில இவ்வளவு மட்டும் நம்பிராத. ஏமா இந்த வீட்டுல என்ன நடந்தாலும் இவர்தான் காரணமா? நீ என்ன டைமுக்கு எழுப்பாம தப்பு பண்ணிட்டு இவர் மேல பழிய போடுற? அடியே, ஓ கிரிமினல் மைண்ட் எல்லாம் என் பிள்ளைகிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. ஐயோ, இப்ப நான் எப்படி போவேன்? அம்மாடி, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. அப்பா எதுக்கு இருக்க? என் வண்டியில நான் உன்னை டிராப் பண்றேன். வேளங்கிடும் நீ உன் ஓட்ட வண்டியும். அவ காலைல ஷிஃப்ட்டுக்கு போகணும். உன் வண்டியில போனா நைட் ஷிஃப்ட்டுக்கு தான் போய் சேருவா. இல்ல சந்திரா, நீ ஒண்ணும் பேச வேணாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இட்லி சுட்டு வச்சுக்கிற, போய் கொட்டிக்கப்ப. போயா. ஏய், சும்மா அழுதுகிட்டு நிக்காம சீக்கிரம் குடிச்சிட்டு வா. கையில 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 சொன்னா கேள்வி. ஏய், சாப்பாடு எடுத்துட்டு போடி. அம்மாடி, இவதான் முட்டாள்தனமா ஏதோ பண்ணிட்டானா? அதுக்காக சாப்பிடாம இருப்பியா? இந்தாமா, தயவு செஞ்சு எடுத்துட்டு போமா. அம்மாடி, அப்பாவோட வண்டியில. ஐயோ போதும், உங்களால தான் எல்லாமே. நானே போய்க்கிறேன். ஏய், அறிவேட்டவள, உன்னாலதான் நீ புள்ள சாப்பிடாம போகுது. நீ மட்டும் நல்லா திண்டு குண்டா குத்துக்கள் மாதிரி இருக்கீல்ல. கொஞ்சமா அறிவு இருக்காடி உனக்கு? ஏய் நெல்டி, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. ஏய், அப்படியே போட்டணும். ஏய், வேலைடி பேசுற. ஏய், வேணா, போலீஸ்காரங்க கிட்ட என்ன கேஸ் தெரியுமா? ஏய், வேலைடி, நான் போடி. ஏய், முடி. ஏய், முடி. இருடா, ஓடாத. ஆட்டோ ஆட்டோ. ஒரு ஆட்டோ கூட நிப்பாட்ட மாட்டேங்கிறான். என்ன பண்ணலாம்? நம்ம கேப் இந்த ஏரியால தானே நிக்கும். நாம ஏன் ஆட்டோக்காக நிக்கணும்? நம்ம நம்பர்ல இருந்து கால் பண்ண வேண்டாம். நம்ம ஆபீஸ் நம்பர்ல இருந்து ஆப் தட்டலாம். ஒரே கேப் தான் இருக்கு. கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். மாமா வண்டிதான். ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். கேப் புக் பண்ணிருக்கேன். இதோ வந்துட்டேன் மேடம். இதோ பக்கத்துல தான் இருக்கு மேடம். பாபுசி நகர் பிள்ளையார் கோவில் தெரியுமா? தெரியும் மேடம். இதோ இப்போ வந்துடுறேன் மேடம். ஓகே. வாவுசி தெரு பிள்ளையார் கோயிலாண்டியா? நம்ம ஏரியா ஆச்சே. நம்ம ஏரியாவில் நம்மளுக்கே தெரியாம யாரா அது? அவ்வளோ டீசெண்டான ஒரு ஆள். யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? வண்டி ஒன்னா சரிதான். மாமா வண்டிதான். மேடம். என்ன சார், போலாமா? ஏய், நீயா கேப் புக் பண்ண? ஆமா. பேர் நம்பர்லாம் வேற யாரு இது? என்ன விளையாடுறியா? கஸ்டமர் காலிங். எடுங்க மாமா. அது நான் தான். ஏய், உனக்கெல்லாம் கேப் வராது, போ. ஹலோ, நீங்க ஈஸியா கேப் வராதுன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அதை கேட்டுட்டு இப்படி நடுத்தருல நிக்கிறதுக்கு நாங்க என்ன இழிச்சவாயா? இப்ப மட்டும் நீங்க என்ன ஏத்திட்டு போகல, உங்க கேப் இன்னைக்கு ஓடவே ஓடாது. பாக்குறீங்களா? ஏய், என்ன பண்ணுவ? முடிஞ்சா பண்ணிக்கோ. உங்க கேப நீங்க சூப்பர் ஃபாஸ்ட்ல தானே அட்டாச் பண்ணிருக்கீங்க. இருங்க, இன்னைக்கு உங்க வண்டியா அவங்களே கழட்டி விட்டுருவாங்க. ஹலோ, சூப்பர் ஃபாஸ்ட் கேபுங்களா? எஸ் மேம். ஓகே,
கேன் ஐ ஸ்பீக் டு தி மேனேஜர்? ஷியோர் மேம். என்ன எனிதிங் இம்பார்ட்டன்ட்? யா, இம்பார்ட்டன்ட். விமன் இஷ்யூ. ஓகே மேம். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? கட் பண்ணு. உங்க கேப்ல ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை. அப்படியா? உங்க மேனேஜர் கிட்ட நான் பேசணும். இல்லனா ஏய், இது வேணாம். பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓகே மேம், நான் கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். கட் பண்றி. ஹலோ, சூப்பர் ஃபாஸ்ட் கேப்ஸ். Hello, this is Kyle. யா, டெல் மீ. I'm working in a MNC company. ஓகே. Your cab driver is here only, sir. But he is not picking me up. மேம், கேன் ஐ நோ ஃபார் வாட் ரீசன் ஹி இஸ் நாட் பிக்கிங் யூ? No reason, sir. காரணமே சொல்ல மாட்டேங்கிறாரு. சாரி, ஐ டோன்ட் கெட் யூ. சார், எங்க ஆபீஸ்ல தினைக்கும் 50 பேராவது உங்க கேபை யூஸ் பண்றாங்க. ஓகே. இப்ப போய் நான் இத சொன்னேன், ஒருத்தவங்க கூட உங்க கேபை யூஸ் பண்ண மாட்டாங்க. பரவாயில்லையா? சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் மேடம். நீங்க போன் அந்த கேப் டிரைவர் கிட்ட கொடுக்குறீங்களா? நான் அவர்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு கேக்குறேன் மேடம். ஒரு நிமிஷம். உங்க கேபோட ஜெனரல் மேனேஜர் பேசுறாரு. பேசுங்க. பேசுங்க. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர், என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? ஏன் கஸ்டமரை போய் டிராப் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? ஐயோ, சரி சார். விட்டுறேன் சார். மேடம் உங்களை கொண்டு போய் விட்டுறேன் மேடம். ஏன் இந்த வேலையை நீங்க முதல்லயே செய்ய மாட்டீங்களா? கம்ப்ளைண்ட் வந்து நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் செய்வீங்களா? சரி போங்க, சார். போய் அவங்கள உடனே டிராப் பண்ணுங்க. சரி சார். இல்ல உங்களை கேப் சர்வீஸ்ல இருந்தே தூக்கிடுவேன். ஐயோ சார், அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார். ஓகே சார். மேடம் உங்களை விட்டுறேன் மேடம். கோ ஃபாஸ்ட் மேன். ஓகே சார். ஓகே சார். நான் உங்களை விட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே. ஓகே சார். போலாமா மாமா? வா உட்காரு. ஏன் பின்னாடி சீட்ல உட்கார மாட்டீங்களா? ஏசி டாரிஃப்ல தானே போறோம். அதுக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறீங்க. அடிக்கிற வெயிலுக்கு பின் சீட்ல எல்லாம் என்னால உட்கார முடியாது. இங்க தான் என்னால உட்கார முடியும். தலையெழுத்துடா. இத பாருங்க, கஸ்டமர் கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஒழுங்கா வண்டியை ஓட்டுங்க. அறிவு, அந்த கெஜா என்னவோ ஒரு பெரிய அப்பட்டக்கர் அப்படி இப்படின்னு இன்னும் கூட செல்வி இந்த வீட்ல ஒய்யாரமா தான் நடந்துட்டு இருக்கா. கேக்கே, நீங்க என்னடானா சொத்தை முழுசா மடக்கிடுறேன், கரெக்டான டைம்ல அவளை போட்டு தள்ளுறேங்கிறீங்க. ஆனா அந்த கரெக்டான டைம் எப்பதான் வரும்? பாவம் மாயா, அவ நினைச்ச வாழ்க்கை எப்பதான் அவளுக்கு கிடைக்க போதோ. உங்களெல்லாம் நம்பி. ஏய், நீ கொஞ்சம் வாய முடுறியா? செல்வியை எப்ப கொல்லணும், எப்படி கொல்லணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணன் ஒன்னு சொல்றாருன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். இங்க பாருங்க டாடி, சொத்தோ என் கல்யாணமோ நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன வேணா அர்த்தம் இருக்கலாம். ஆனா செல்வி இன்னும் உயிரோட இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. அவ சீக்கிரம் சாகணும். அவ இன்னைக்கே செத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அவளுக்கு என்ன பண்ண போறீங்க, எப்படி சாகடிக்க போறீங்க, அத மட்டும் சொல்லுங்க. அவளை இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது மாயா. வாட்? என்ன சொல்றீங்க டாடி? என்ன கேக்கே, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? எஸ், சந்தோஷ் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நாம செல்வி பக்கத்துல கூட நெருங்க முடியாது. என்னென்ன சொல்றீங்க? ஆமா அறிவு, நீ சொன்ன மாதிரி சந்தோஷ் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சாதான் செல்வியை நாம எந்த தடையும் இல்லாம போட்டு தள்ள முடியும். சந்தோஷ் மலைக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. சந்தோஷ் மலைக்கு போறானா? அவன் தானா எப்படி போவான்? நம்ம தான் போக வைக்கணும். என்ன அங்கிள் சொல்றீங்க? அவன் குழந்தை நல்லபடியா பிறக்கணுன்றதுக்கான வேண்டுதல். வீட்டுல இருக்க ஆம்பளைங்கெல்லாம் கன்னி சாமியா சபரிமலைக்கு போறோன்னு நானும் அண்ணா அவனை கேரளா கூட்டு போயிடுவோம். அந்த நேரம் பார்த்து நீ, அண்ணி, சந்தியா எல்லாரும் சேர்ந்து செல்வி கதையை முடிச்சிருங்க. டன் அங்கிள், சூப்பர்ப் ஐடியா. அந்த ஒரு சின்ன வாய்ப்பை மட்டும் எனக்கு கொடுங்க. 2 நாள்ல அவ எப்படி பரலோகம் போய் சேர்றான்னு பாருங்க. போன வாட்டி தான் அவளை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணி அவளை அணுவா சாகடிக்கணும்னு நினைச்சோம். ஆனா சந்தோஷ் நேரம் கட்ட நேரத்துல வந்து சொதப்பிட்டான். பட் திஸ் டைம் நீங்க அவளை என்கிட்ட தனியா விட்டுட்டு போன மறு நிமிஷமே இந்த வீட்ல கேஸ் வெடிக்கும். இல்ல அவ தூக்குல தொங்குவா, இல்ல அவ படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழுந்து சாவா. அவ செத்த செய்தி மட்டும்தான் உங்ககிட்ட வந்து சேரும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சந்தோஷ இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போற வேலையை மட்டும் நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. அதுக்குன்னு 10 நாள் ஆக்கிடாதீங்க. சாமிக்கு மாலை போடுற விஷயம் தானே. சட்டு போட்டு நம்ம கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்குற வழியை பாருங்க. ஏய், எல்லாத்தையும் எடுத்தோமா கௌத்தமான்னு செய்ய சொல்றியா? அறிவு, சந்தியா சொல்றதா ரைட். சில விஷயங்களை யோசிச்சு தான் பண்ணணும், சில விஷயங்களை யோசிக்காம பண்ணிடணும். இதுவும் அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் தான். எவ்வளவு சீக்கிரமா செய்யறோமோ அவ்வளவு குயிக்கா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். செல்வி செத்துட்டான்னா
சந்தோஷ் மாயா கல்யாணத்தை சீக்கிரமா நடத்தி முடிச்சிடலாம். அப்ப அந்த வழியை சீக்கிரம் பாருங்க டாடி. ப்ளீஸ் டூ இட் ஃபாஸ்ட். எனக்கு செல்வியோட தலைவலி தாங்கல. அறிவு, சந்தோஷ் வந்த உடனே அவன் மாலை போட்டுக்க ஒத்துக்கிறானோ இல்லையோ, அவன் கழுத்துல மாலைய போட்டு பலியாடு மாதிரி கேரளா வரைக்கும் இழுத்துட்டு போக வேண்டியது உன் வேலை. என்ன ஓகே தானே? ஓகே. நீ தைரியமா செய், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டாடி, சந்தோஷ் அமைதியா இருங்க, நாங்க இதை பாத்துக்கிறோம். சந்தோஷ், சொல்லுங்க அங்கிள். உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணுன்றதுக்காக நீ, நானு, அண்ணன் நம்ம 3 பேரும் சபரிமலைக்கு மாற போடுறதா நம்ம குருசாமி கிட்ட சொல்லிட்டார். அவர் நாளை காலைல இங்க வராராம். உனக்கு வேற எதுவும் முக்கியமான வேலை இல்லையே? இல்ல அங்கிள். எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை. ஆனா எனக்கு மலைக்கு போறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லை. என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? எவ்வளவு பக்தியான பையன் நீ, இப்படி எல்லாம் பேசலாமா? அங்கிள், நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? வேற யாரெல்லாம் இங்க இருக்காங்க? வேற யாரும் இங்க இல்ல சந்தோஷ், நாங்க மட்டும்தான் இருக்கோம். சந்தோஷ், சபரிமலைக்கு போறதெல்லாம் எவ்வளவு புனிதமான விஷயம். இது வரைக்கும் நீ கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னதே இல்ல. என்ன பேச்சு இதெல்லாம்? என் மனசுக்கு என்ன தோணுதோ சொன்னேன் அங்கிள். இது ஒரு தப்பா? குருசாமி நாளை காலைல வீட்டுக்கு வர சந்தோஷ். உன்னை நம்பி நாங்க வாக்கு கொடுத்துட்டோம். இப்போ நீ வரலனா எங்களுக்கு தான் அவமானம். நீ கண்டிப்பா வந்தே தான் ஆகணும் சந்தோஷ். மனசுல பக்தி இல்லாம கோயிலுக்கு போனா அதான் அங்கிள் அவமானம். எனக்கு இப்ப சாமி கும்பிடவும் தோணல, யார் கூட பேசவும் தோணல. தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாதீங்க. ப்ளீஸ் லீவ் மீ அலோன். டாடி, சந்தோஷ் இந்த வீட்டை விட்டு வெளியில போவான். அவனை நான் பாத்துக்கிறேன்.